எல்லாத்தபடியும் கம்பீரமாக இருந்தது ஹரிஹரபுத்திர யாகம். உண்மையிலேயே சொல்கிறதுக்கு சும்மா ஒவ்வொரு தடவையும் இதே தானேப்பா சொல்கிறான், நீ இருந்து பார்த்து அவளுக்கு தான் தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத. ஒரு 2-3 பேர் அவள் வாயாளி அங்கே இருக்கிற மக்களும் சொல்லியிருக்கா. நீங்கள் பாருங்க. அவர் இந்த கோயிலில் ஒரு நிர்வாகி. ஆனால் இன்னைக்கு நடந்த யாகம் பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம். நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். ரொம்ப சிறப்பான இந்த ஏரியாலே இதுதான் ஐயப்ப யாகம் வந்து நீங்கள் தான் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க. இந்த கோயிலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பக்தர் அனைவருக்கும் ஒரு நன்றி. அவருக்கு எல்லாம் ஐயப்பனுடைய அருள் மாதம் எப்பொழுதும் இருக்கணும்னு. இந்த பெயர்ச்சி ஒன்று இருக்கே, சனி பெயர்ச்சி 6/3 அன்னைக்கு சனி பெயர்ச்சி இருக்குது. அதனுடைய ஒட்டி தான் இந்த யாகம் பண்ணுது. சனி பகவானுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சு எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த யாகத்தை பண்ணியிருக்கோம். அதுக்காக இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களால் ஒரு நல்ல காரியம் நடந்தது. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ஆக்சுவலி இந்த கோவிலில் வச்சு வெளியாட்கள் யாகம் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது சாய்நாதரால் மட்டும்தான் நடந்தது. இதை நான் முந்தைய பதிவுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ஒரு அனுகிரகம் இல்லையா. மீனாஜி ரொம்ப பரிபூர்ணத்துவம், சுவாமி மேலே இருக்கிற பக்தி, பயங்கர சரண்டரவா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பண்ணுவாள் நம்மளை மாதிரியே. சொல்லுங்க, நம்ம யாகம் சடனாக நீங்கள் கலந்துண்டால் எப்படி இருந்தது? பரிபூர்ணமாக உட்காந்துட்டு மனசுக்கு கச்சிரமாக உட்காந்துருந்தாங்க. ஐயப்பனுக்கு உட்காந்துருக்கார் சுவாமி அவாகனம் ஆயிட்டார். கரெக்டு தான். எல்லாருமே ரொம்ப இமோஷனல், நம்ம டிவோட்டிஸ் எல்லாருமே. அதுதான் சொல்கிறது, சுவாமி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் நம்மளுடைய பக்தி பிரவாகமாக போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலா. அழும்போது ஏமா அழறன்னு கேட்பா. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதுதான் உண்மை. சொல்லிகிட்டு இருக்கும் போதே கண்லேருந்து தண்ணி வருது. அதுதான் சுவாமி. வாங்க விஷாலினி சாய் தெரியாதவாளே இருக்க மாட்டா இல்லையா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவள் வந்திருக்கா. எப்படி இருந்தது யாகம் சொல்லுங்க சாய். நல்லா ரொம்ப கவுண்டடாக தான் பேசுவாங்கிறது கரெக்டாக இருக்கா? உங்கள் பேர் என்னம்மா? ராஜகுமாரி. சாப்பிட்டுன்னு இருக்கா. எப்படி இருந்தது யாகம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் பரிபூர்ணமாக சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும். எங்களுக்கு கிடைச்சது. சுவாமியால் தான் எங்களுக்கே கிடைச்சதுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா சுவாமி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அவரால் எல்லாருக்கும் பண்ணதுனால தானே நாங்கள் இங்கே வந்தோம். அப்படிங்கிற சுவாமி பண்ண வச்சுட்டார். அதுவே சந்தோஷம். ஓம் சாய்ராம்மா. சாய்ராம். ஓம் சாய்ராம்மா. உங்கள் பேர்? காயத்ரி. இங்கே தான் மாதவரத்தில் இருக்கேன். யாகம் எப்படிமா நடந்தது? நல்லபடியாக நடந்தது. என்ன பிடிச்சிருந்தது? அவங்க விகாசினி பூஜை எல்லாம் அட்டன் பண்ணேன் இல்லையா, அதனால நல்லா இருந்தது இல்லையா? ஓகேம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, தொந்தரவு பண்ணுறேன். நான் கூப்பிட்றா, போயிட்டு வந்துடுறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லாரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம்.